என்ன இது பால்லோடுக்காக வந்த வண்டி மாதிரி இருக்குது, அதே இவன் சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறான்னு நீங்கள் நினைக்கலாம். அதான் கிடையாது, இது நம்மகிட்ட பெயிண்டிங்காக வந்த வண்டி. இது கம்ப்ளீட் ரீபெயிண்டிங்காக வந்த வண்டி, பட் லோ பட்ஜெட். இந்த பைக் பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா பால்லோடு அடித்து பார்த்துருப்போம். ஆனால் மற்றபடி இந்த பைக் மாடிஃபை பண்ணி நாம் அந்தளவு பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதனாலே வந்து எங்களுக்கு இந்த பைக் மாடிஃபை பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து ஆக்ரி கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தார். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதை மாடிஃபை பண்ண. அந்த மாதிரி உள்ள பைக்கில் எல்லாம் தான் ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங் ரொம்ப கொட்டி கிடக்கும். கொட்டி கிடக்கிறதெல்லாம் பக்கெட் வச்சு அள்ள முடியுமான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டிங் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மட்காடு ஏரியா ஒரு ஹோல் இருந்துச்சு துருப்பிடிச்சு, அதையும் ஃபைபர் போட்டு ரெடி பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. ஃப்ரண்ட் மட்கார்டு மட்டும் இல்லை, பேக் மட்கார்டில் இந்த ஹோலையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைமருக்கு வண்டி தயாராகியாச்சு. வண்டி இப்போ கிட்டத்தட்ட பாதி கடல் தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் மீதி கடல் கூட தான் இருக்குது. இந்த மாதிரி பைக் எல்லாமே நம்மக்கிட்ட மாடிஃபை பண்ண வந்தாலே கொஞ்சம் கிக்காக இருக்கும். பெட்ரோல் டேங்க்லேருந்து சாராங்கிற எதுவும் லீக் ஆகுமான்னு நினைப்பீங்க, அதான் கிடையாது. நேரில் பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபைனல் அவுட்புட். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டாக தெரிகிற ஏரியா மட்டும்தாங்க பிளாஸ்டிக், மிச்சம் எல்லாமே ஃபுல் இரும்பு. இந்த வண்டிக்கு சேஸ் வந்து தனியாக கிடையாது, செட்டாகவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பைக் மாடிஃபை பண்ணனாலும் நீங்கள் எங்களுக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். தேங்க்யூ.